ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ. இன்று நாம் சௌந்தர்யலகரியில் அம்பாளுடைய 46வது அழகு ஸ்லோகத்தை காண இருக்கின்றோம். இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம். லலாடம் லாவண்யத்யுதி விமலமாபாதி தவயத் த்விதீயம் தன்மன்யே மகுடഘടിதம் சந்திரசகலம் விபர்யாசன்யாசாதுபயமபி சம்பூய சமிதः சுதாலேபஸ்யூதி பரிணமதி ராகாஹி மகரஹ. லலாடம் லாவண்யத்யுதி விமலம் ஆபாதி தவயத் விதீயம் தன்மன்யே மகுடഘടിதம் சந்திரசகலம் விபர்யாசன்யாசாதுபயமபி சம்பூய சமிதः சுதாலேபஸ்யூதி பரிணமதி ராகா ஹிமகரஹ. பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை, அழகா அம்பாளை சொல்றாரு. இங்க இந்த ஸ்லோகம் அம்பாளுடைய அந்த மகுட வர்ணனை இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அம்பாளுடைய அந்த பாதி சந்திரனை போல நெற்றியில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெற்றி அம்பாளுடைய அந்த இதுக்கு தான் இந்த படத்தை போட்டிருக்கேன். அதாவது அம்பாள் அப்படியே மீனாட்சி பச்சை நிறமா, அவ மேல இருக்கிற அந்த கருங்கூந்தலா, அந்த பச்சை பசேல்னு இருக்கிற அந்த முகம், அதில் கருங்கூந்தல், அங்கே 3 கண்கள், அதற்கு புருவ மத்தியில் ஒரு சந்திர பிந்து போல அந்த அம்பாளுடைய அந்த ஒரு பொட்டு. ஓகேங்களா? அதுக்கு தான் இப்ப பகவத் பாதால் வர்ணிக்க போறார். அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்ப இந்த ஸ்லோகத்துடைய பலன் என்ன அப்படின்னா, புத்திர பிராப்தி அடைவதற்கு இந்த ஸ்லோகம் ரொம்பவும் பயனாக உள்ளது அப்படின்றது. இப்ப நம்ம ஸ்லோகத்துக்கு போயிடலாம். லலாட்டம், உன்னுடைய, தவ என்றால் உன்னுடைய, லலாட்டம் என்றால் நெற்றி. ஓகேங்களா? அதனால்தான் லலாட்ட ரேகா கோவிதி கோவினிஷேதகன்னு சொல்லுவாங்க. லலாட்டம்னா யாராலும் எழுதினாலும் நம்ம அழிச்சுடலாம், ஆனா நெத்தியில கபாலத்துல எழுதின எதுவை யாருன்னா அழிக்க முடியுமா? அப்ப லலாட்டம்னா நெற்றி. லாவண்யத்யுதி விமலம் ஆபாதி, அது ஒரே வார்த்தையா எடுத்துக்கோங்க. இங்க லலாட்டம் அப்படியே இருக்க பாருங்க, அப்படியே எடுத்துக்கோங்க. லாவண்யத்யுதி விமலம் ஆபாதி யத் அப்படின்றது ஒரே வார்த்தையா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அழகிய ஒளியினால் மாசற்ற தெரிகின்றது. அப்படியே உன்னுடைய அந்த நெற்றி, அந்த புருவம் மேலே உள்ள அந்த நெற்றியானது அப்படியே பறந்து விரிந்துள்ளது. அதில் விமலம், விமலம்னா சுத்தமா இருக்கு. ஆபாதி, அப்படியே ஒரு கொஞ்சம் கூட மாசே இல்லை. அதாவது there is no any flaw. சந்திரனை பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, அது சந்திரன் மேல ஏதாவது கொஞ்சம் கருப்பு கலர், அந்த லேசா கரை இருக்கு. அன்னை சாரதாமா சொல்லுவாங்க, அந்த சந்திரன் மாமால கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பு இருக்குமா, அஜ்ஞானமோ இல்லை ஏதோ ஒரு இது குறை இருக்கு, ஆனா எனக்கு அந்த குறைய கூட இல்லாம என்னை மாத்திடுமான்னு. அதே போல இங்க அம்பாளுடைய முகம், அந்த முகம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கூட மாசற்று இருக்கின்றது. மகுடഘടിதம் சந்திர சகலம், அந்த மகுடத்தை இணைக்க பெற்ற சந்திரனுடைய துண்டு. அதாவது இந்த புருவம், புருவத்திற்கு மேலே இருக்கக்கூடிய நெற்றி, அந்த நெற்றிக்கு மேலே இருக்கக்கூடிய தலை, அங்கே மகுடம் வைப்பார்கள். அப்ப தலை, அந்த மகுடத்திற்கு கீழேயும் கீழே இருக்கக்கூடிய அந்த கண்களுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய இடத்தில் சந்திரனை போல ஒரு திலகமிட்டு கொண்டிருக்கின்றாயே அம்மா. அதுதான் சொல்றாரு. மகுடഘടിதம் சந்திரசகலம் த்விதீயம் தத் மன்யே, இரண்டாவது சந்திர துண்டோ
ஏமா உலகத்துல ஒரு சந்திரன் தான் இருக்கு, நீ மகுடத்துல ஒரு சந்திரன் வச்சுட்டு இருக்க, அதாவது உன்னுடைய கிரீடத்துல ஒரு சந்திரன் வச்சுட்டு இருக்க மூணாம் பெற. ஏன்னா அங்க நம்ம பார்த்தோம்ல ஒரு ஸ்லோகத்துல அம்பாளுடைய கிரீடத்துல ஒரு மூணாவது சந்திரன் இருக்குன்னு, இங்க நெத்தியில வேற ஒரு சந்திரனை வச்சுட்டு இருக்கா. அப்ப ரெண்டு சந்திரனா இந்த உலகத்துக்கு இருக்குன்னு தோணுது. அததான் சொல்றாரு, விதீயம் தன்மன்யே, இரண்டாவது சந்திரனோ என்று நினைக்க தோன்றுகின்றது அம்மா. மித விபர்யாஸ் ஞாசாத்து, ஞாசத்து, புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த இரண்டும், அதாவது ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா கூந்தல் அஜ்ஞானத்துல ரெண்டு பக்கமும் இருக்குல்ல, 6 மாதிரி இருக்கு, அது ரெண்டையும் இணைக்கக்கூடிய அந்த வடுகு, ஓகேங்களா, புரட்டி ஒன்றோடொன்றாக இணைத்து, அதாவது உன்னுடைய கிரீட்டையும் உன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய 2 சந்திரனையும் இணைத்து, சுதாலேபஸ்யூதிகி, அமுத பூச்சலால் பொருத்தப்பட்டு ஒட்டி கொண்டிருக்கக்கூடியது போல. அப்படியே இது எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கே உண்மையை சொல்ல, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னே தெரியல, எப்படி சங்கர பகவத்பாதர் எழுதினார்னே தெரியல. அம்மா உன்னுடைய அந்த அந்த கிரீடத்தில் சூடிக்கொண்டிருக்கக்கூடிய சந்திரனும், இரண்டாவதாக இங்கே நெற்றியில் வைத்திருக்கக்கூடிய சந்திரனும் ஒன்றே என்று தோன்றுவது போல் அமுத பூச்சனால் ரெண்டும் ஒட்டி கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்ல, சுதாலேபஸ்யூதிகி, அப்ப உன்னுடைய அந்த அழகான அந்த முகத்தை பார்க்கும்போது, ராகா ஹிமகரஹ பரிணமதி, பூர்ணிமா மீன்ஸ் முழு சந்திரனை போல உன்னுடைய முகம். இப்ப 2 சந்திரன் இல்ல 3 சந்திரனா இருக்கு. அதாவது உன் முகம் ஒரு சந்திரன், உன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த திலகம் ஒரு சந்திரன், உன் கிரீடத்தில் இருக்கக்கூடியது ஒரு சந்திரன். அப்ப எத்தனை சந்திரன் ஆச்சு? பூரண சந்திரனாக உன் முகமோ பூரண சந்திரன், உன் நெற்றியில் இருக்கக்கூடியதோ 3ஆம் பிறை, அது ஒரு சந்திர திலகம், கிரீடத்தில் இருக்கக்கூடியதோ ஒரு சந்திர திலகம். இப்படி எல்லா இடத்திலும் நீ சந்திரனாக இருக்கின்றாய் அம்மா. சந்திரன் குளிர்ச்சிக்கு அடையாளம். அதே போல அம்மா உன்னுடைய இந்த அழகும் உன்னுடைய இந்த சௌந்தரியமும் எங்களுக்கு அமைதியை தருகின்றதம்மா அப்படின்னு காமிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை எடுத்துன்னு வந்திருக்காரு. இதுக்கு சமமா இருக்கிற லலிதா சஹஸ்ரநாம ஸ்லோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அஷ்டமி சந்திர விப்ராஜ ததிகஸ்தல சோபிதா, பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. அஷ்டமி நாள்லையும் இந்த நிலாவை பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்கும் அழகா. அதே போல அம்பாளுடைய முகம் இருக்கான். அதே போல சாரு சந்திரகலா அப்படின்ற ஒரு லைன் வரும். சாரு அப்படின்னா ரொம்ப அழகு, சந்திரகலா என்றால் சந்திரனுடைய கலையை முகத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவள். அது மட்டும் இல்லை, இது போல நிறைய இடத்துல வருது. ஏன்னா கவிஞர்கள் எல்லாமே அம்பாளை சந்திரனோட கம்பேர் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஆனால் இங்கே அம்பாள் ஒரு முகத்திலேயே பார்த்தீங்கன்னா 3 நிலா, முகம் ஒரு சந்திரன் பூர்ணிமா, அதில் 3ஆம் பிறையாக வேற ஒரு திலகம், அதில் அஷ்டமி திதியில் இருக்கக்கூடிய சந்திரனாக ஒரு மகுட்டத்தில் வேற ஒரு சந்திரனை உடையவளாக நீ இருக்கின்றாய் அப்படின்னு காமிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை எடுத்துன்னு போறார் லக்ஷ்மிதரர். இதற்கு வியாக்கியானம் பண்ணும்போது இதுக்கு இது நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பாலம் ஸ்தௌதி லலாட்டமிதி தவ லலாட்டம் லாவண்யேன காந்தியா ச விமலம் ததா ஆபாதி, உன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த திலகமானது, லலாட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திலகமானது ஆபாதி தவயத்து தவத்விதீயம் மகுட சசி கண்டஸ்ய, 2வது சந்திரன் வந்துவிட்டதோ, எப்படி 2 சந்திரன் வானில் தோன்றும் என்று ஆச்சரியம் செய்யும் போல உள்ளது. எப்படி? கிரீட கோட்டிஸ்தாக அர்க்க சந்தனக அர்த்த சந்திரக, அங்கே கிரீடத்தில் இருக்கக்கூடியதோ அர்த்த சந்திரன் பாதி சந்திரன், பரமார்த்த மித்யா அது இருக்கு, அது பரமாத்ம தத்துவத்தை சொல்வதாக இருக்கிறது. அത്ര ஹேதுமாக விபர்யா ஸ்தேதி, ஆனால் இங்கேயோ அதற்கு விபரியமாகி இருக்கின்றது. அப்ப இங்க இந்த இடத்துல சந்நியாசம்னா விட்டு ஒழிக்கிறதுன்னு அர்த்தம். ஆக்சுவலி விட்டுனா எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க, பிரவர்த்தினா இவர் மட்டும் நிவர்த்திக்கு போறார். அதே போல
எங்களுக்கு உன்னுடைய இந்த 3 சந்திரர்களை காணும்போது எங்களுக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு, எதை பிடிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. முகச்சந்திரனா, லலாட்டத்தில் இருக்கக்கூடிய நெற்றியில் இருக்கக்கூடிய சந்திரனா, அல்லது கிரீடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனா என்று தோன்றுகின்றதம்மா அப்படின்ற மாதிரி அவர் வர்ணிச்சிருக்காரு. இது கவிநயம் மட்டும் இல்லை, இதுல மந்திர சாஸ்திரமும் உள்ளடங்கி இருக்கின்றது. இந்த மந்திர சாஸ்திரத்துல போய் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய குணமான ஒரு மந்திரத்தை இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்லோகத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அம்பாளுடைய ரகசியமான மந்திரமாகவும் யந்திரமாகவும் அதே போல கவிநயம் மிக்கமாகவும் அம்பாளை நாம் இதில் வணங்குவதாக உள்ளது. இதுக்கு மந்திர சாஸ்திரமா இந்த ஸ்லோகத்துல என்ன இருக்குன்னா, ஹ்ரீம் சிவதூத்யை நமக என்னும் மந்திரம். இது அம்பாளுடைய அந்த ஸ்வரூபம், சிவனோடு கூடிய அந்த மங்கள ஸ்வரூபிணியாக இருக்கின்றாய். சிவம் என்றாலே மங்களம், மங்களத்தையே மங்களமாக வைத்துக் கொண்டிருப்பதால் நீ எப்பொழுதும் மங்களாம்பிகாயாக இருக்கின்றாய் என்று காட்டுவது போல இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. லலாட்டம் லாவண்யத் த்யுதி விமலமாபாதி தவயத் விதீயம் தன்மன்யே முகுடகடிதம் சந்திரசகலம் விபர்யா சந்நியாசாதுபயமபி சம்பூயதமிதः சுதாலேபஸ்யூதி பரிணமதி ராகா ஹிமகரக. ஏ ஹிமகரன்னா யாரு? இமயவானுடைய மகளே என்று சொல்லுவது போல் உள்ளது. தாயே, உன் நெற்றி கீழ்நோக்கி தொங்கவிடப்பட்ட மற்றொரு சந்திரகலை போன்று இருக்கக்கூடிய உன் மணி முடியில் உள்ள சந்திரகலையும் நெற்றியில் உள்ள சந்திரகலையும் ஒன்றுடன் ஒன்று திரும்பி வைத்தது போல் அங்க மேல இருக்கு, ஓகேங்களா, இங்க கீழே இருக்கு. அது போல அது அமிர்தம் நிறைந்த முழு நிலவை போல உன்னை, உன் முழுமதி போல இருக்கக்கூடிய உன் முகத்தை நாங்கள் தியானிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம இங்க முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.